பிரயோஜனம் ஆண்டவர் லட்சகரமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அவர்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நாடகம் தேவபுத்திரனாகிய யோபு. காட்சி 1. கதாபாத்திரங்கள் தேவன், தேவபுத்திரன், சாத்தான், யோபு. தேவபுத்திரன் நடுவில் சாத்தான் வந்து நின்றான். எங்கிருந்து வருகிறாய்? நான் பூமி எங்கும் உலகை சுற்றி திரிந்து வருகிறேன். என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகுகிறவனுமான அவனைப் போல் நல்லவன் இந்த பூமியில் இல்லை. யோபு விருதாவாகத்தான் நமக்கு பயந்து நடக்கிறார். நீர் அவனுடைய வீடு, ஆஸ்தி எல்லாவற்றையும் வேலை அடித்து வைத்திருக்கிறீரே, அவனை ஆசீர்வதித்திருக்கிறீர். அப்புறம் எப்படி? யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் உன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவன் உயிரை மட்டும் கையை வைத்தான். சாத்தான் போய்விட்டான். சாத்தான் யோபுவினிடத்தில் போய் அவனது ஆஸ்தி, அவனுடைய மிருக ஜீவங்கள், கழுதை, ஆடு, மாடு எல்லாவற்றையும், அவனுடைய குமாரர்கள், குமாரத்தையும் எல்லாவற்றையும் அழித்து போட்டான். தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கர்த்தரை குறை சொல்லவும் இல்லை. காட்சி 2. கதாபாத்திரங்கள் கர்த்தர், தேவபுத்திரர், சாத்தான், யோபு, யோபுவின் மனைவி, 3 நண்பர்கள். எங்கிருந்து வருகிறார்? நான் பூமி எங்கும் உலகை சுற்றி திரிந்து வருகிறேன். என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்து அவனை அழித்தார். அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறான். தோளுக்கு பதிலாக தோளையும், ஜீவனுக்கு பதிலாக அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தான். நீர் உம்முடைய கையை நீட்டி அவனுடைய எலும்பையும் மாம்சத்தையும் தொடுவீரானால் உன் முகத்துக்கு நேரே உம்மை தூசிப்பான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் உன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவன் ஜீவனை மட்டும் நீ கையை வைக்காது. சாத்தான் புறப்பட்டு போய் யோபின் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மற்றும் கொடிய பருக்களை வர வைத்தான். யோபு ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். ஐயா, நீர் இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறேன். உன் தேவன் துஷ்ட ஜீவனை விடையம்பா. அடிப்போடி பைத்தியக்காரி, தேவனுடைய கையிலிருந்து நன்மையை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமோ? அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இவை எல்லாவற்றுக்கும் யோபு பாவம் செய்யாமல் இருந்தான். யோபுவின் 3 நண்பர்கள் வருகை. அவன் நிலைமையை பார்த்துவிட்டு தங்கள் சால்வைகளை கிழித்து தலைமையில் புழுதியை வாரிக்கொண்டு அவன் துக்கம் கொடியது என்று சொல்லி 7 நாட்கள் அவனோடு உட்கார்ந்திருந்தார்கள். காட்சி 3. கதாபாத்திரங்கள் கர்த்தர், யோபு, யோபுவின் நண்பர்கள். கர்த்தர் யோபுவுடன் அதிக வார்த்தைகளை பேசின பின் அவனுடைய நண்பர்களிடம் கோபமாகி பேசினார். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. அவனிடம் போய் சர்வாக தகவல்படிகளை இருங்கள். அவனுக்காக வேண்டுதல் செய்யுங்கள். யோபு எங்களுக்காக வேண்டுதல் செய்யும். கர்த்தாவே, என் நண்பர்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன், இவருடைய பாவங்களை மன்னிக்கிறார். யோபு வேண்டுதல் செய்த பின் அவன் சிறையிருப்பை மாற்றி யோபுவின் ஆசீர்வதித்தார். மீண்டும் 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் பிறந்தனர். அதற்கு பின் 140 வருடம் உயிரோடு இருந்து பிள்ளைகளையும் கண்டான். பின் பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோபுவை போல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவர்களாய் காணப்படுகிற போது கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதித்து நமக்கு இரட்டத்தரையான பலனை கொடுக்கிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென்.